ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, உன் வாழ்க்கையில் தினமும் யார் மூலமாவது ஏதாவது ஒரு பிரச்சனையும் கஷ்டமும் வந்துக்கிட்டு தான் இருக்கு. நானும் அதை உனக்கு தெரிஞ்சும் தெரியாமலும் பல சமயங்களில் பல விஷயங்களில் சரி செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன். அப்படிதான் இப்போது நாளைக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு நபரால் உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஆபத்து வரப்போகுது. அவங்க யாரோ உனக்கு தெரியாதவங்களோ மூன்றாவது மனுஷரோ இல்லை, உனக்கு நல்லா தெரிஞ்ச உன் வாழ்க்கையில் உன் குடும்பத்தை சேர்ந்த ஒரு நபர் தான். நீ தெரிஞ்சோ தெரியாமலோ பாம்புக்கு பால் வார்த்தைங்கிற மாதிரி ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்கு நல்லது தான் செஞ்ச. ஆனால் ஒன்றை புரிஞ்சுக்காம உன்னையே தனக்கு போட்டியாக உன்னையே அழிக்க நினைக்கக்கூடிய அந்த நபர் உன் வாழ்க்கையில் பிரச்சனையை கொடுப்பதற்காக காத்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போது அந்த நபரை நீ சந்திப்பதின் மூலமாக உனக்கு இன்னும் பிரச்சனைகள் தான் வந்து சேரும். நான் சொல்கிறத முழுசாக கவனமாக கேட்டீன்னா இந்த ஆபத்திலிருந்து உன்னால் தப்பிச்சிக்க முடியும் என் செல்லமே. நான் சொல்வதை கேட்டு இனியாவது உஷாராக இரு. உன் வாழ்க்கையில் எத்தனையோ கெட்ட விஷயங்களும் ஒரு சில நல்ல விஷயங்களும் நடந்திருக்கு. உன் வாழ்க்கையில் நடந்த கெட்ட விஷயத்தை நீ அவங்கக்கிட்ட சொன்னாலும் அதுக்காக அவங்க மனசளவில் ரொம்ப சந்தோஷப்பட்டு குதூகலிச்சு அதை கொண்டாடக்கூடியவர்களாக இருக்காங்க. வெளியில் உனக்கு பார்த்தா ஐயோ பாவம்னு சொன்னாலும் மனசில் அதை நினச்சி மகிழ்ச்சி அடைந்து அவங்க வீட்டில் போய் அவங்கக்கிட்ட உள்ளவங்ககிட்டலாம் உன்னை பற்றி கேலி பண்ணி சிரித்து நீ சொன்னதை நினச்சி சந்தோஷப்படக்கூடியவர்களாகவே இருக்காங்க. சரி, கெட்டதை சொன்னாதான் இப்படி சொல்கிறாங்கன்னு நினச்சி நீ நல்லதை சொல்ல போனாலும் அந்த நல்லது எப்படி உனக்கு நடக்கலாம்ன்ற பொறாமை எண்ணத்தோட போட்டி மனப்பான்மையோட தான் அதை அழிக்க நினைக்கிறார்கள் என் செல்லமே. நல்லதோ கெட்டதோ எப்போதும் எதையும் உன்னை சுற்றி இருப்பவர்களிடம் உன்னை சார்ந்து இருப்பவர்களிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். பெற்றவங்களை தவிர உன் கூட இருக்கிற மற்ற எல்லாரும் ஏதோ ஒரு விதத்தில் அவங்கள விட நீ ஒரு அடி முன்னேறி போனாலும் ஒரு படி முன்னால் ஏறி போனாலும் அதை பார்த்து பொறாமப்படுறவங்களா உன் கூட போட்டி போடுறவங்களா தான் இருப்பாங்க. அதனால தான் நல்லது கெட்டது நீ எதையும் யாருக்கிட்டையும் சொல்லி நல்லது நடப்பதற்கு தடையாகவும் கெட்டது நடக்கும்போது அதை பார்த்து அவர்கள் சந்தோஷப்படும் வாய்ப்பையும் அவர்களுக்கு கொடுத்திடாதன்னு சொல்கிறேன். நீ என்னவோ ரொம்ப சந்தோஷமாக தான் உனக்கு நல்ல விஷயம் நடக்க போகுதுன்னு சொல்லியிருக்க. ஆனால் அது கண்டிப்பாக உனக்கு பிரச்சனையையும் தடையையும் தடங்களையும் தான் உருவாக்கும். ஏன்னா நீ சொன்ன நபர் அப்படி. இனிமேலாவது எந்த விஷயமும் நடப்பதற்கு முன்பாக யாரிடமும் போய் சொல்ல வேண்டாம். அதே போல் ஒரு சில விஷயங்கள் உன் வாழ்க்கையில் கஷ்டமானதாக நடந்து உனக்கு வருத்தத்தை தருதேன்னு நீ என்னமோ உன் மனசை ஆத்தா குறையா அவங்கக்கிட்ட போய் சொல்கிற. மன ஆறுதலுக்காக நீ சொல்லும் விஷயத்தை அவர்கள் ரொம்ப சந்தோஷமாக அனுபவித்து கேட்டு அதை அடுத்தவங்கக்கிட்ட சொல்லி வேடிக்கையாக பேசி நகைக்கக்கூடியவர்களாக சிரிக்கக்கூடியவர்களாக இருக்காங்கன்றதை புரிஞ்சுக்கோ. இப்படிப்பட்ட மோசமான மனிதர்களும் உறவுகளும் இந்த உலக வாழ்க்கையில் இயல்பாகவே இருக்கக்கூடியவர்களாக மாறிட்டாங்க. அதனால தான் நீ எப்போதும் எந்த காரியத்தை செஞ்சாலும் என்ன செய்கிற, ஏன் செய்கிற, எப்படி செய்கிற, எதுக்காக செய்கிறன்ற எந்த விஷயத்தையும் யாரிடமும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். ஆனால் நீ என்ன செய்யணுங்கிறத மட்டும் தெளிவாக கவனமாக செய்துவிடு என் செல்லமே. வாழ்க்கையில் எத்தனையோ பேர் தப்பு செய்கிறாங்க. ஆனால் தப்பு செய்கிறவங்க தான் தப்பு செய்கிறத மற்றவங்களுக்கு காட்டிக்க மாட்டாங்க. ஆனால் நீ நல்லது செஞ்சாலும் கூட உன்னை சுற்றி இருக்கவங்க அதை தவறாக சித்தரித்து பக்கத்தில் உள்ளவங்க கிட்ட புறம் பேசுபவர்களாக வதந்தியை பரப்புபவர்களாக இருக்கிறார்கள் என்பதை புரிந்துகொள். உன்னை சுற்றி இருக்கும் அந்த மோசமான மனிதர்கள் நல்லவங்கன்ற முகமூடியை போட்டுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கத கூடிய சீக்கிரம் உனக்கு தோலுரிச்சு காட்டுறேன். இனிமேலாவது கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோ. இப்போது இந்த இரவு பொழுதில் இனிமேலாவது எல்லாத்தையும் யோசிச்சு நாளைக்கு வரக்கூடிய அந்த ஆபத்தை வரவழைக்கக்கூடிய அந்த மனிதரையும் விட்டு விலகி ஒதுங்கி வாழ கற்றுக்கோ. முடிஞ்ச அளவுக்கு நீ விலகி ஒதுங்கிரு. இல்லை அவங்க திரும்ப தேடி வர்றாங்க அப்படின்னா நீ அவர்களை ஒதுக்கி தூக்கி எறிவதில் தப்பே இல்லை என் செல்லமே. இந்த உலகத்தில் வாழ்கிற எல்லா மனிதர்களும் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழணும்னு தான் போராடிக்கிட்டு இருக்கீங்க. அந்த சந்தோஷம் உனக்கு கிடைக்கக்கூடாதுன்னு தடையாக இருக்கும் மனிதர்கள் உன் வாழ்க்கையில் கூட இருக்கிறத விட எட்டி போகிறது தானே சரியாக இருக்கும். அதே போல் இன்னொரு விஷயம், உன் கூட இருக்கிறவங்க உனக்கு ஆபத்துனா பல சமயங்களில் நீயும் உன்னுடைய மனசும் உன் மூளையுமே உனக்கு ஆபத்தாக மாறி போகிறீங்க. உனக்கே தெரியாமல் நீ சில விஷயங்களை தப்பு செய்கிறேன்னு தெரிஞ்ச பிறகு
அதை திருத்திக்கிறது தானே சரியாக இருக்கும். தவறுகளை ஒப்புக்கொள்ளும் தைரியம் உன் மனசுக்கு வேண்டும். அதை திருத்திக் கொள்ளும் பக்குவம் உன் மூளைக்கு வேணும். எப்போதும் தவறுகளை திருத்திக் கொள்ளும் தைரியமும் அதை சரி செய்யும் பக்குவமும் உள்ள பிள்ளையாக நீ இருந்தீனா உன் வாழ்க்கையில் நீ வெற்றி பெறுவதை யாராலும் தடுக்க முடியாது. மனசை அமைதியாக்கிக்கிட்டு கண்ணை மூடிக்கிட்டு உன் வாழ்க்கையை கொஞ்சம் நினச்சிப்பாரு. இங்கு யாருக்கும் எதுவும் நிரந்தரமில்லை. கண்டிப்பா உன் வாழ்க்கை வெற்றிடமாக இப்போது இருந்தாலும் கூடிய சீக்கிரம் இந்த வெற்றிடத்தையே வெற்றிகரமான இடமாக நான் மாற்றி காட்டுவேன். உன் வாழ்க்கையில் நீ ஜெயிச்சு இனி எல்லாமே நல்லதாக நடக்க போகுது. தேவையில்லாமல் நீயாகவே உன் மனசை போட்டு குழப்பிக்காத. உன் மனசில் இருக்கும் பிரச்சனைகளையும் உன் வாழ்க்கையில் இருக்கும் கஷ்டங்களையும் சரி செஞ்சு உனக்கான நல்லதை நான் நடத்தி தர்றேன். உன் வேண்டுதல்களை நான் ஒருபோதும் அலட்சியப்படுத்த மாட்டேன் என் செல்லமே. இப்போது நீ எதை நினச்சி கடுமையாக வருத்தம் கொள்கிறாயோ, எதை நினச்சி கவலைப்படுறியோ அதை சரி செஞ்சு நான் உன் கூடவே தான் இருக்க போகிறேன். நீ மனசு உருகி அழுது கண்ணீர் வடிக்கும்போது, தாரை தாரையாக நீ அழுகும்போது இந்த வராகியம்மா அதை பார்த்துக்கிட்டு பொறுமையாக இருக்க முடியுமா என்ன? இதோ உனக்காக ஓடி வந்துட்டேன். உன்னுடைய தேவைகளை எல்லாம் நானே சிறப்பாக செஞ்சு கொடுத்து உனக்கு ஒரு நல்ல வழியை காட்டப் போகிறேன். என் அன்பு குழந்தையான நீ இனி எதுக்காகவும் கவலை கொள்ள வேண்டாம். உன் தலையை வருடி கொடுத்தபடி உன் தலைமாட்டிலேயே நான் உட்காந்து இன்று இரவோடு இரவாக அனைத்தையும் சரி செஞ்சு அந்த பிரச்சனைக்குரிய மனிதர்களின் மனசிலையும் மாற்றங்களை உண்டாக்கப் போகிறேன். உன்னுடைய கவனம் முழுவதையும் இந்த வராகி அம்மாவை நோக்கி திருப்பு. உன் உடலை திருத்தி எனக்காக உன் உடலை வருத்தி கஷ்டப்படுத்தி கொள்வது வேண்டாம். உடலை வருத்தி மனசை வருத்திக்கிட்டு அதை இதையும் எனக்கு செய்யணும்னு நான் ஒருபோதும் எதிர்பார்க்க மாட்டேன். நீ எப்போதும் முடிஞ்ச அளவுக்கு அமைதியாக மனசை சாந்தமாக வச்சுக்கிட்டு உன்னுடைய செயல்களை மட்டும் சிறப்பாக செஞ்சாலே உன் வாழ்க்கையில் வெற்றி கிடைச்சிடும். உன்னுடைய நம்பிக்கைக்கும் நல்ல மனசுக்கும் ஏற்றார் போல உனக்கான நல்ல விஷயங்களை இந்த வராகி அம்மா நானே நடத்தி கொடுக்கிறேன். நீண்ட காலமாக நீ என்னிடம் ஏங்கி கேட்டதையெல்லாம் இப்போது உன் கைகளில் தர தயாராகிவிட்டேன் என் செல்லமே. நீ ஆச்சரியப்படுற அளவுக்கு உனக்கான நல்ல விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடக்க போகுது. எப்போதும் நீ உற்சாகமாக புத்துணர்ச்சியோடு இருக்கணுங்கிறது தான் என்னுடைய ஆசை. உன் கர்மாக்கள் அனைத்தையும் முடித்து வைத்து இனி நீ மகிழ்ச்சி பாதையில் செல்லும்படி நான் செய்ய போகிறேன். கூடிய சீக்கிரம் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் நீயே உன் வாயால் சொல்லும் அளவுக்கு உன் வாழ்க்கையை நான் மாற்றி அமைப்பேன். நம்பிக்கையோட பொறுமையாக இருந்தீனா இந்த வராகி அம்மாவின் வாக்கு பொய்யா போகாதுன்றதை உன்னால் புரிஞ்சுக்க முடியும். கூடிய சீக்கிரம் இது அனைத்தையும் உனக்காக நான் சரி செய்கிறேன். நீ எதிர்பார்த்து காத்திருக்கும் எல்லா விஷயங்களையும் உன் வாழ்க்கையில் நிறைவேற்றி தரப்போகிறேன். உனக்கு தேவையான அனைத்தையும் பெறும் நாளை நீ நெருங்கிவிட்டாய் என் செல்லமே. உன் மனசை சந்தோஷப்படுத்தக்கூடிய மகிழ்ச்சியான செய்தியும் உன்னிடம் மிக விரைவாக வந்து சேரப்போகுது. இதுவரைக்கும் நீ அனுபவித்த வேதனைகள் எல்லாமே என் நெஞ்சை பிழிகிறது. அதனால தான் இனி எந்த வகையிலும் நீ கஷ்டப்படக்கூடாதுன்னு உன்னுடைய வேதனைகளையும் சோதனைகளையும் முடிவுக்கு கொண்டு வர இந்த வராகி அம்மா ஓடி வந்திருக்கேன். இனிமேலும் நீ கஷ்டப்படும்படி நான் விட்டு வைக்க மாட்டேன். ஏன் ஆசீர்வாதம் இப்போது பரிபூரணமாக உனக்கு கிடைக்க போகுது. எப்போதும் நான் தான் எல்லாங்கிற ஆணவம் உனக்குள்ள வேண்டாம். அவனுக்கு கிடைக்கவே கூடாதுன்ற பொறாமையும் போட்டியும் பேராசையும் கூட உனக்கு வேண்டாம். எப்போதும் எல்லாமே எனக்கு தான் வேணும், மற்ற யாருக்கும் எதுவுமே கிடைக்கக்கூடாது, நான் நல்லா வாழ்ந்தா போதும், மற்றவங்க எக்கேடு கேட்டா என்னன்ற அந்த எண்ணமே உனக்குள்ளே வர வேண்டாம். உன் மனசை நீ நிம்மதியாக அமைதியாக பொறுமையாக வச்சுக்கிட்டினா என் அருளாசிகள் உனக்கு கிடைச்சி நீ நல்லபடியாக வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். உன் வாழ்வில் நீ எந்த அளவுக்கு உயர்ந்த இடத்தை அடைய விரும்புகிறாயோ அந்த அளவுக்கு பல பேரின் கஷ்டங்களையும் பேச்சுக்களையும் கடந்து வந்துதான் ஆகணுங்கிறத மறக்காத. உனக்கு எது தேவைப்பட்டாலும் அதை சிறப்பாக நடத்தி கொடுப்பதற்கு இந்த வராகி அம்மா தயாராக இருக்கேன். உனக்கு வேண்டிய அனைத்தையுமே கூடிய சீக்கிரம் உன் கைகளில் வந்து ஒப்படைச்சிடுறேன் என் செல்லமே. உனக்காக நீ எதிர்பார்த்தது நிச்சயமாக உன்னை வந்து சேரும். உனக்கு தகுதி இல்லாததும் உனக்கு சரியில்லாததும் உன் வாழ்க்கையில் வரவே வராது. இந்த வராகி அம்மாவை மனசில் நினச்சிக்கிட்டு உன் வேண்டுதலை சொன்னீனா உனக்கு வேண்டிய அனைத்தையும் நான் உன் கைகளை ஒப்படைப்பேன்.
வாழ்க்கையில் கஷ்டங்கள் வந்து உன்னை ஸ்தம்பித்து விட்டதாக நீ யோசிக்காதே. உன் வாழ்க்கையின் முன்னையும் நல்ல முறையில் திசை திருப்பி உன்னை நல்லபடியாய் வாழ வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நீ போகும் பாதையில் முட்கள் உன்னை குத்தி உனக்கு வலியையும் வேதனையும் கொடுத்துருமோன்னு நினச்சி நீ பயப்படுறது சரிதான். வாழ்க்கைனா கொஞ்சம் எல்லாமே இருக்க தான் செய்யும். முட்கள் உன் கால்களில் குத்தாவிட்டால் நீ மேலே நிமிர்ந்து கொண்டே தானே நடந்திருப்பாய். அப்புறம் மேலே நிமிர்ந்து பார்த்துக்கிட்டே போய் கீழே இருக்கிற பள்ளத்தில் விழுந்திருப்ப. பெரிய பள்ளத்தில் நீ விழுந்துடக்கூடாது, உன் வாழ்க்கையில் பெரும் பிரச்சனைகள் வந்துடக்கூடாதுன்னு தான் இந்த சிறு பிரச்சனையாக இருக்கக்கூடிய முல்லை உன் கால்களில் குத்தச் செய்தேன். இப்போ புரியுதா? நீ அனுபவிக்கிறதெல்லாம் ஒரு சாதாரண சின்ன விஷயம். உன் வாழ்க்கையில் பெரிய பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு தான் இந்த சின்ன சின்ன பிரச்சனைகளை உனக்கு கொடுக்கிறேன் என்பதை புரிந்துகொள். கூடிய சீக்கிரம் எல்லாமே சரியாக போகுது. உன் வாழ்க்கை கஷ்டங்களை எல்லாம் நான் பொடி பொடியாக மாற்ற போகிறேன். இந்த வராகி அம்மாவை வணங்கக்கூடிய உன் மனசுக்கு நிச்சயம் நான் தெளிவை கொடுப்பேன். நீ இழந்ததையெல்லாம் மீண்டும் பெறுவதற்கான நேரம் வந்துடுச்சு. பிரிந்தவர்களெல்லாம் சேரும் இந்த நேரத்தில் என் கரங்களால் உன்னை ஆசீர்வதிச்சு உனக்கான நல்லதை நடத்தி கொடுப்பேன். இனிமே உன் வாழ்க்கையில் எந்த குறைகளும் வராமல் நான் பார்த்து கொள்கிறேன். நீ எப்போதும் எதற்காகவும் யார் மீதும் கோபம் கொள்ளாதே. என்னை வழிபடும் உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக செஞ்சு தர நான் வந்துட்டேன். ஏன் அனுமதி இல்லாமல் யாரும் உன்னை நெருங்கவும் முடியாது, யாரும் உனக்கு கெட்டது செய்யவும் முடியாது. கண்டிப்பாக உன் வாழ்வில் நான் மென்மேலும் வளர்ச்சியை கொடுப்பேன். யாரெல்லாம் உன்னை வெறுத்தாங்களோ, யாரெல்லாம் உன்னை வேணான்னு சொன்னாங்களோ அவங்க முன்பாகவே நீ ஜெயிக்க போகிறாய். இனிமேலும் உன் வாழ்க்கையை பற்றிய கவலை உனக்கு வேண்டாம். உன்னுடைய ஆணவம், அகங்காரம், அகந்தைன்னு இது எல்லாத்தையும் என்கிட்ட ஒப்படைச்சிட்டு சதா சர்வகாலமும் என்னையே நினைத்து நீ செயல்படும் போது எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் இந்த வராகி அம்மா நானே உன்னை விடுவிப்பேன் என் தங்கமே. உன்னுடைய துன்பங்களையும் துயரங்களையும் படிப்படியாக குறைச்சு உன்னை பெரும் செல்வ சீமானாக ஆக்கப் போகிறேன். நீ செய்த பாவங்களிலிருந்து உனக்கு விடுதலை கொடுத்து உன்னை காத்து உனக்கான நல்விஷயங்களை அமைச்சு தரப்போகிறேன். என்னை முழுவதுமாக சரணாகதி அடைஞ்சு என்னை நம்பி வணங்கும் போது கண்டிப்பாக உன்னை பாதுகாத்து உனக்கான வெற்றிகளையும் நானே கொடுப்பேன். நீ கொஞ்சம் பொறுமையாக இருந்தீனா நான் உனக்கு நிழலாக நீ போகும் இடமெல்லாம் உன் கூட வந்து உனக்கான நல்ல விஷயங்களை நடத்தி தருவேன். என்னுடைய பாதங்களில் உனது பாரம் மொத்தத்தையும் இறக்கி வச்சு என்னை சரணடையும் போது இந்த வராகி அம்மா நானே உன்னுடைய கோரிக்கைகளையும் எண்ணங்களையும் நிறைவேற்றி தருவேன். நீ எந்த தோற்றத்தில் என்னை பார்க்க நினைச்சாலும் அவர்களது ரூபத்தில் நான் வந்து தோன்றி நிச்சயமாக உன்னை மகிழ்விப்பேன். உனக்கு உதவி தேவைப்படும் போது கூட ஏதாவது ஒரு மனித ரூபத்தில் வந்து நானே உனக்கு உதவி செய்வேன். நீ ஆசைப்பட்ட அனைத்தையும் பெறுவதற்கான காலகட்டம் வந்துடுச்சு. உன் கர்ம பலன்களையும் கஷ்டங்களையும் விரட்டி அடிச்சு உனக்கான நல்லதை இந்த வராகி அம்மா செஞ்சு தர்றேன். இப்போது உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் நீதான் காரணம் என்பதை புரிந்து கொள். யோசிக்காம நீ பேசுகிற வார்த்தைகளும் யோசிக்காம அவசரப்பட்டு நீ செய்கிற செயல்களும் தான் உனக்கு வரும் பிரச்சனைகளுக்கு காரணம் என்பதை புரிந்து கொண்டு இனிமேலாவது எல்லாத்தையும் கவனமாக யோசித்து நிதானமாக செய்ய பழகு. உன்னுடைய கடும் சொற்களால் யார் மனசையும் கஷ்டப்படுத்த வேணாம். உனக்கு எதிரியாக இருக்கக்கூடிய உன்னுடைய கோபத்தை குறைச்சிக்கோ. எந்த அளவு கோபத்தை உன் கட்டுப்பாட்டில் வைக்கிறாயோ அந்த அளவுக்கு உன் வாழ்க்கையில் பிரச்சனை இல்லாமல் இருக்கும். உனக்கு பிரச்சனைகளை கொடுக்கும், கஷ்டத்தை கொடுக்கும், ஆபத்தை வரவழைக்கும் மனிதர்களை எல்லாம் சரி செஞ்சு உனக்கான நல்லதை பூரணமாக பரிபூரண ஆசீர்வாதத்தோடு இந்த வராகி அம்மா நடத்தி தர்றேன். இனிமே உனக்கு யாரும் கெடுதல் செய்யும் எண்ணத்தோட உன்னை நெருங்க முடியாது. அனைத்தையும் சரி செய்ய இந்த வராகி அம்மா வந்து விட்டேன் அல்லவா? இனி எல்லாமே உன் இஷ்டப்படியே உன் வாழ்க்கையில் நடக்க போகுது. நீ போகும் வழியெல்லாம் நான் உனக்கு துணையாக இருந்து நல்ல விஷயங்களை மட்டும் நடத்தி கொடுப்பேன். என் அன்பு பிள்ளையான உன்னுடைய செயல்களை நினைக்கும் போது எனக்கு சந்தோஷமாகவே இருக்கு. உன் ஏக்கங்களையும் அன்பையும் பாசத்தையும் புரிந்து கொண்ட இந்த வராகி அம்மா கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் வெற்றியை தருவேன். கஷ்டங்கள் வந்தாலும் சந்தோஷங்கள் வந்தாலும் எல்லாமே நீங்கள் கொடுத்தது தான் வராகி அம்மான்னு முழுவதுமாக என்னை சரணடைஞ்சு நம்பி வாழும்போது எல்லாமே உன் இஷ்டப்படி உனக்கு மகிழ்ச்சியை வரவழைக்கும் விதமாக மாறும். எப்போதும்
உன் வாழ்க்கையை என்கிட்ட ஒப்படைச்சிட்டினா எல்லா நல்ல விஷயங்களையும் நானே உனக்காக நடத்தி தருவேன் என் செல்லமே.